புரட்டாசி அமாவாசையை ஒட்டி ஒகேனக்கல்லில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க குவிந்த பொதுமக்கள். புரட்டாசி மகாலய அமாவாசையை ஒட்டி ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். ஆடி அமாவாசை, புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை ஆகிய நாட்களில் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லுக்கு வந்து காவிரி ஆற்றில் முன்னோர்களை நினைத்து திதி மற்றும் தர்ப்பணம் செய்தால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்பது ஐதீகம். மேலும் நாம் முன்னோர்களை நினைத்து செய்யும் பூஜை, வழிபாடு, தர்ப்பணம், அன்னதானம் போன்றவற்றை ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வருவதாக ஐதீகம், நம்பிக்கையும் உண்டு. இதனால் அமாவாசை நாட்களில் திதி மற்றும் தர்ப்பணம் கொடுப்பதற்காக தருமபுரி மாவட்டம் மட்டுமின்றி தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களில் இருந்தும், ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருவதுண்டு. அதன்படி புரட்டாசி மகாலய அமாவாசையான இன்று தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் முதலைப்பண்ணை பகுதியில் காவிரி ஆற்றின் கரையில் பொதுமக்கள் வாழை இலை, பச்சரிசி, தேங்காய், பழம், காய்கறி, மளிகை பொருட்கள் உள்ளிட்டவற்றை வைத்து பூஜைகள் செய்து முன்னோர்களை நினைத்து வழிபடுவது வழக்கம். பின்னர் அந்த பொருட்களை காவிரி ஆற்றில் விட்டு புனித நீராடி சென்றனர். ஒகேனக்கல்லில் தர்ப்பணம் கொடுக்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்ததால் ஊட்டமலை முதலைப்பண்ணை சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது.